பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானோ பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. எப்படி அவன் தள்ளப்பட்டவன் என்ன பண்றான்? பூமியை என்ன பண்ணிட்டான்? பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து. அதாவது ஆண்டவர் படைத்த பூமியை என்ன பண்ணிட்டான்? சின்னாபின்னம் ஆக்கிட்டான். அது ஒழுங்கின்மையும் ஆழத்தின் மேல் இருளும் காணப்பட்டது. பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையா இருந்துச்சு. யாரு ஒழுங்கின்மை மாத்தினா? இந்த தள்ளப்பட்ட இந்த தூதன் தான். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆங்காங்க யுத்தங்கள் நடக்குதே, போர் நடக்குதே, ஒரு அணுகுண்டு இல்லையா? அப்படி அணுகுண்டு போகும்போது அந்த நகரமே பாழாக்கப்படுகிறது. அநேக ஜீவன்கள், மக்கள் செத்து போறாங்க. பாலைவனமாய் மாறிவிட்டது. உலக நாடுகளுக்கு நாடுகள் யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யார் கொண்டு வர காரியம்? பிசாசானவன் கொண்டு வருகிற காரியம். அல்லேலூயா. உலகத்துல யுத்தங்கள் நடக்குதுன்னா யாரு காரணம்? எப்படி? பண ஆசை, பொருளாசை. இந்த இடத்த நான் என்ன செய்யணும்? கையகப்படுத்தணும், இந்த நாடை நான் கைப்பற்றணும். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள் தான். இன்னைக்கு மனித வெடிகுண்டா போயிட்டு கார்ல என்ன செய்யறான்? பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, அங்கங்க எங்கெங்க நடக்குது. கன்நெட் வந்து பார்க்ல பிக்னிக் வந்தாங்க, அவங்களும் ஷூட் பண்றான். ஒரு ஈரத்தன்மையே இல்லை. மனிதனை அணுவா பார்த்து ஷூட் பண்றான். இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அவனுக்குள்ள ஒரு வெறித்தனம், இனவெறி, மதவெறி இல்லையா? மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு சாத்தானுடைய சதி வேலையா இருக்கிறது. மனுஷனே கொல்றது என்னங்க அது? மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். அல்லேலூயா. இவன் தான் தள்ளப்பட்ட தூதன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மைக்ல படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படிங்க பூமி ஒழுங்கின்மையுமாக வெறுமையுமாக இருக்க முடியும்? அல்லேலூயா. இந்த தள்ளப்பட்டவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பூமியை ஒழுங்கின்மையா மாத்திட்டான். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு இந்த பூமியை படைத்து வைத்திருக்கிறார். அத இவன் வனாந்தரமாக மாத்திட்டான். ஆண்டவர் இந்த வனாந்தரத்தை தான் கர்த்தர் ஏதேன் தோட்டமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒவ்வொரு நாளும் இதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தேவன் படைத்துக் கொண்டே வருகிறார். 6வது நாள் என்ன பண்றாரு? தேவ சாயலாக மனிதனை படைக்கிறார். மனிதனை படைத்து மனிதனை ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அவர் தான் பண்றாரு. நித்திரை வச்சுட்டு ஆதாம விலாயிலும் எடுத்து ஏவாளை கொண்டு வந்து ஏவாளை செய்து என்ன செய்யறாரு? ஆதாமுக்கு அந்த விலாலும் எடுத்து அடைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை மூடுகிறார். அப்ப முதல்ல தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டாங்க. அப்ப தேவன் ஒரு திட்டத்தோட எல்லாவற்றையும் செய்கிறார். மனுஷனுக்கு தேவனே எல்லாவற்றையும் படைக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா பிசாசானவன் என்ன பண்றான்? அங்கதான் தந்திரமா வரான். 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது
நீங்க அப்படியே வாசிப்பீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த தள்ளப்பட்ட தூதன் என்ன பண்ணிட்டான்? சர்ப்பமாய் மாறிட்டான். அல்லேலூயா. ஆமென். சர்ப்பமானது அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் உங்களுக்கு புதுசா நம்ம பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1-5 வரைக்கும் நீங்க வாசிங்க. இப்படி இல்லையா? அந்த வஞ்சிக்கத்தக்க இல்லையா ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இது ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். உனக்கு என்ன பிசாசு கூட சம்பாஷணை வேண்டி கிடக்குது? நீ தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய நீ பிசாசு கூட அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவங்களோட கூட உறவாட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சாத்தானுடைய கூட்டம், சாத்தான்னு தெரியும். நீ எதுக்கு அங்க போய் உறவாடி கொண்டு இருக்கிற? இல்ல ஆண்டு இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு. 4 பேரு பேச ஆரம்பிச்சுட்டா, நல்லது பேசினா பரவாயில்ல, புறம் பேசுறது. அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது பாருங்க, ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, தேவையில்லாத விஷயம் பிசாசு ஏன் சொல்ற? பிசாசு கரெக்டா புடிச்சுட்டான். அதான் போட்டு வாங்குறது. எப்படி? நிறைய பேர் வாழ்க்கையில போட்டு வாங்குறது அப்படிதான். அல்லேலூயா. அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்ற, நீ சாப்பிட்டனா செத்து போவ. பிசாசு சொல்ல, நீ சாப்பிட்டா சாக மாட்ட. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கும் பிசாசுடைய வார்த்தைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எப்படி? உங்களை கொண்டு வந்து என்ன பண்றான்? நீ சாதாரண ஒரு மனுஷன் தான், ஆனா அதை புசிச்சிட்டீங்கன்னா என்னது? நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும். உங்களை வந்து அப்படியே உங்களை தூக்கி வைப்பான். நீ யார் தெரியுமா? சாதாரண ஆள் கிடையாதியா. நீ வந்து பெரிய ஜாம்பவான். நீ யாரு? யூ ஆர் நாட் a ordinary person. You are the handsome boy. Hallelujah. You are the beautiful. சில பேர் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, மானே, தேனே, பொன்மானே, கனியே, ஆறுயிரே. அதான் சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. உன் புருஷன் உனக்கு சொன்னா பரவாயில்ல. அல்லேலூயா. ரோட்ல போறலாம் சொன்னா எச்சரிக்கையா இருக்கணும். என்ன பண்றான்? உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போறான். அல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இன்னைக்கு. நீ பிசாசானவன் என்ன பண்றான்? உன்னை அப்படியே உயர்த்தி காட்டுவான். எப்படி? நீ அப்படியே தேவனை போல மாறுவே. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். உன் வாழ்க்கையில பெருமைக்குரிய யார்? நான் யார் தெரியுமா? நான் என்ன தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? ஆஃப்டர் ஆல். எப்படி பேசுறேன்? ஆஃப்டர் ஆல். நான் எவ்வளவு கோடீஸ்வரன் தெரியுமா? ஆஃப்டர் ஆல். ரொம்ப ஈனத்தனமா பேசுவாங்க, ஈனமா பேசுவாங்க. நீ என்ன கம்யூனிட்டி தெரியுமா? உனக்கு எவ்வளவு அசட் இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு அசட் இருக்கு தெரியுமா? சாப்பிட தெரியுமா? நான் போடுற வஸ்திரம் தெரியுமா? அல்லேலூயா. அதெல்லாம் பெருமை. உன் பெருமை உன்னோடு வச்சுக்கப்பா. யாரெல்லாம் பெருமையா பேசுறாங்க, தயவு செய்து அவங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. தாழ்மைகளுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்போ இங்க பார்க்கும்போது இந்த பிசாசம் என்ன பண்றான்? ஏவாளை வஞ்சித்து அந்த அம்மாவும் பறித்து அதை பார்க்க அழகு, புசிக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இச்சிக்கத்தக்கதா வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க,
புருஷனுக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அங்கதான் விஷயம் இருக்குங்க. அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் அல்லேலூயா, ஆண்டவர் வர, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமுக்கு தெரியாதா? ஆதாம், ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்க இருக்கிறாருன்னு? தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? ஆமென். தொடர்ந்து இந்த செய்தியை நீங்க கேளுங்க. இது பாகம் 1, 2, 3, 4 என்று சொல்லி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்க எதிராளி யார் என்பதை நீங்க என்ன செய்ய முடியும்? கண்டு கொள்ள வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தேவன் ஆதாமை கூப்பிட்டு பிசாசை குறிச்சு, தோட்டத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து தேவன் சொல்றாரோ, இன்னைக்கு உலகத்துல வரக்கூடிய பிசாசின் காரியங்களை குறித்து தேவன் உங்களுக்கு சொல்ல போகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் பிசாசு யாரு தெரிஞ்சாதானே ஓடி போவான்? உங்களுக்கு பிசாசு யாருன்னே தெரியல, எப்படி ஓடி போக முடியும்? அல்லேலூயா. ஆமென். நீங்க பிசாசை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இழப்பு தான் நேரிடும். ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமையை இழந்து போனாங்க, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனாங்க, ஏதேன் தோட்டத்தை விட்டு இழந்து போனாங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய அவங்களுக்குள்ள இன்னைக்கு கர்ப்ப வேதனை படக்கூடிய ஒரு நிலைமை. நல்லா குழுக்குள்னு இருக்க வேண்டிய ஆதாம் ஏவாள் வேர்வை சிந்தி சாப்பிடணும். அல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆமென். இது இரண்டாவது பகுதி. அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் நீ என்றார். அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. ஆமென். ஒரு வித்து. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை முழுவதும் பார்க்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, சர்பத்தை பார்த்து கேட்கிறாரு, ஏவாளை பார்த்து கேட்கிறாரு இல்லையா? சர்பத்துக்கு சாபம் விடுறாரு, ஏவாளுக்கு பனிஷ்மெண்ட். ஏவாள் என்ன பண்ணுது? சர்பம் வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி ஏவாள் சர்பத்து மேல பழிய போட்டாங்க. இப்ப ஆதாமை கூப்பிட்டு விசாரிக்க, ஆதாமே நான் புசிக்க வேணா சொன்ன கனியை வந்து நீ புசித்தாயே. இப்ப ஆதாம் யார் மேல பழிய போறாரு தெரியுமா? ஆண்டவர் மேலேயே. அல்லேலூயா. தேவரீர் நீ எனக்கு தந்த ஸ்திரீயானவளே புசிக்க கொடுத்தாங்க, நானும் வாங்கி சாப்பிட்டேன். இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்றவங்க, பழி போடுறவங்க, அல்லேலூயா, ஏன் சபைக்கு வரல? பழி கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல. ஏன் வேலைக்கு போல? வேலைக்கு போகாம இருக்கிறோமா? என்னதான் ஆனாலும் சரி வேலைக்கு போயிடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தான் குழந்தை போய் பார்க்கணும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டா
எப்படி குழந்தை போய் பார்க்க முடியும்? இன்னைக்கு எதை முன்ன வைக்கிறாங்க? சொந்தம், பந்தம், வேலை எல்லாம் வச்சுட்டு கடைசியா ஆண்டவருக்கு சான்ஸ். ஆண்டவரை ஃபர்ஸ்டா வைக்கணும், மற்றவங்கள செகண்ட்ல வைக்கணும். முதல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்ப உறவு என்பது ஃபர்ஸ்ட் தேவன், அப்புறம் பெற்றோர்கள், அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள். உங்க வாழ்க்கையில அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் லெவல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேக நபர்கள் என்ன பண்றாங்க? தேவனை ஃபர்ஸ்ட் வைக்காம தேவனை லாஸ்டா வச்சிடுறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல ஒஸ்டாப் இருக்குது, சமாதானம் இல்ல, பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள். யாரும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள்ல பேரு தான் கிறிஸ்தவ குடும்பம், ஆனா கிறிஸ்து அல்லாத குடும்பம் தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள வாழ்க்கை நடந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. உங்க குடும்பங்கள கிறிஸ்து இருக்கிறாரா? உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்தவன் தான் பேரு, ஆனா கிறிஸ்து இல்லாத ஒருவன் தான் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவன் தேவனுடைய சிந்தையை தரித்திருப்பான். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பான்? இன்னைக்கு குடும்ப உறவுல குடும்ப ஜெபம் இல்ல, அப்ப என்ன? எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம்? இதே ஒரு சினி ஃபீல்டுக்கு போனோம், சினிமாவுக்கு போனோம், மற்ற விஷயங்களை போனோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம். அல்லேலூயா. நான் கடந்த முறை சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னேன்? கரெக்டா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரணும். இன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர் தான், நாளைக்கு உன் வாழ்க்கை ஒஸ்டா போயிடக்கூடாது. எனக்கு தெரியும், என்னதான் செவுடு கால சங்கு ஊதுனாலும் அப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா. அமே. இன்னைக்கு உண்மையிலே உடம்பு சரியாம படுத்த படுக்கையா இருக்காங்க, எழுஞ்சு கூட நடக்கவே முடியல, ஆட்டிட்டு இருக்காங்கன்னா சரி, ஓகே, பரவாயில்ல. அவன் நடக்கவே முடியல, 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்ல 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க, நடக்கவே முடியாது, 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபாவா? க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. எப்படி தெம்பு வரும்? 1 லட்ச ரூபாய் வருதுன்னு சொன்னோன்னே தெம்பு தானா வந்துடும். ஹல்லேலூயா. வந்துருவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம சபையில வந்து gift கொடுத்துருக்கணும். வேத படம் போட்டி நம்ம நடத்தினோம் கடந்த வாரம். நம்ம சபையில ஒரு 10 பேரு, வெளியே சபையில ஒரு 2 பேர், ஆக மொத்தம் 12 பேர் கலந்து கொண்டாங்க. அந்த 12 பேர்ல ஒரு சபையில 2 பேர் கலந்து கொண்டாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேத படத்தை படிங்க, மத்தேயு எழுதின வீடியோ படிங்க, எபேசியர் படிங்க, யார் ஒன்றும் எழுதலாம் சொல்லிட்டு ஆன்லைன் தான் பண்றாங்கன்னு. யாரும் செவி கொடுக்கவே இல்லை, செவி கொடுத்த மாதிரியே இல்லை, படிக்கிற மாதிரியே இல்லை. பாருங்க, 2 பேரு அந்த பிள்ளைங்க படிச்சாங்க. பார்த்தா பாருங்க, நம்ம சபையில ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம சபையில இருந்து எல்லா பிள்ளைகளும் என்னைக்கே எப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா எல்லா பிள்ளைகளும் சேர்த்து பண்ணுவது வழக்கம். அல்லேலூயா. என்னுடைய சபையில இருக்க வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லா சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளும் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க தான். ஏன் ஒரு 100 பேருக்கு டார்கெட் பண்ணா 12 பேர் தான் வந்தானுவ. அந்த 12 பேர்ல ஒரு சபையில 2 பேர், இங்க 10. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த அம்மாக்கு 2000 ரூபாய் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க ஒரு சபையில, அம்மா நீ வாமா எழுதுமா சொன்னேன். அவங்க செல்போன் கூட இல்ல, நீ கடை வாங்கியாச்சு எழுது. அல்லேலூயா. பார்த்தா அவங்க செகண்ட் பிரைஸ். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் ஒரு தேர்ட் பிரைஸ், அப்புறம் ஃபோர்த் பிரைஸ். அல்லேலூயா. சோ பாருங்க, இன்னைக்கு ஒரு 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 gift தானே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2000, செகண்ட் பிரைஸ் 1000, தேர்ட் பிரைஸ் 500 rupees இல்லையா? உண்மையிலே பெரிய விஷயம் தானே. அல்லேலூயா. ஆமென். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டெடிகேஷன், அந்த கிட்ட அந்த ஆன்லைன்ல கனெக்ட் பண்றதுக்கு கிட்ட ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாஞ்ச எப்படியோ ஆக மொத்தம் இன்னைக்கு 3 பிள்ளைங்க, ஒருத்தங்க சபையில போய் நேத்தா போய் காசு கொடுத்துட்டு வந்தோம். ஆராதனை முடிச்ச பிறகு பரிசு பெற்றவங்களுக்கு அந்த பரிசு தொகை வழங்கப்படும். அல்லேலூயா. ஆமென். சோ அப்ப எழுதின அத்தனை பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க தான். அல்லேலூயா. சரி, ஓகே, இதெல்லாம் தம்பி அநேகமா கட் பண்றாரு நினைக்கிறேன். சோத்திரம்.
அல்லேலூயா. சோ வேண்டாத அனைத்தையும் அவர் துண்டித்து விடுவார். அல்லேலூயா. அவர் கட்டிங் மாஸ்டர் அவரு. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க இங்கேயே சொல்றாங்க, 1000 ரூபாய் வந்தவனையும் பங்கு போட்டுறணும். உனக்கு எனக்கு செல்போன் கொடுத்தது நானு. ஆமா, எனக்கே எனக்கு என்ன இருந்தது. அப்புறம் அதுல ஒரு கொஞ்சம் நிறைய ஆன்சர் சொல்லுது நானு. அல்லேலூயா. அப்ப எனக்கும் பங்கு வேணும். ஆமென். அந்த மக சொல்லிட்டா, இல்லைங்கப்பா அப்படியே ஊழ்தி செலவு பண்ணுங்க அப்படின்ட்டான். அல்லேலூயா. இப்ப என்னாச்சு? ஐயோ, பங்கு போடுறதே வந்து என்னடா இது? அல்லேலூயா. ஆமென். சும்மா சொன்னேன், நான் கொடுத்துருவேன். ஆமென். சரி, ஓகே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இங்க பாருங்க, அப்ப அந்த வித்து, அல்லேலூயா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு அவர்? எவர்? அல்லேலூயா. வேதாமத்துல ஆண்டவர் அன்னிக்கே தீர்மானம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதருடைய கூட்டம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தேவனால் தேவ சாயலாக படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த பிசாசானவன் பூந்து, இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வாழ்க்கைய பரலோகம் போகக்கூடாத அளவுக்கு ஒரு தடைய ஏற்படுத்திட்டாங்க. பாவம் என்ற ஒரு நடுசூரை ஏற்படுத்திட்டாங்க. அழகான ஏதேன் தோட்டம், 4 நதி ஓடுதுங்க. ஏதேன் தோட்டத்துல என்ன நதி ஓடுது? 4 நதி. அல்லேலூயா. நம்ம இங்க என்ன நதி ஓடுது? ஏரி, வேலைச்சேரி ஏரி, பள்ளிக்கரண் ஏரி எல்லாம் காணோம். ஏரி எல்லாம் இன்னைக்கு பில்டிங் கட்டடமா மாறி போச்சு. மயிலாப்பூர்ல அடையார்ல கூவம் நதி, ரிவர். அல்லேலூயா. அங்க படகு சவாரி போயிட்டு வியாபாரங்கள் பண்ணாங்க. பண்ட மாற்று முறைகள் நடந்துச்சு. இப்ப என்ன நடக்குது? அந்த கூவம் எல்லாம் நாற்றமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. இப்ப போயிட்டு எல்லாம் போட் போட முடியுமா? இன்னைக்கு ஹாமில்டன் பிரிட்ஜ் மயிலாப்பூர்ல கேள்விப்பட்டீங்களா? ஹாமில்டன் பிரிட்ஜ்ல அப்படி என்ன செய்வாங்க? போட்ல போயிட்டு காய்கறி எல்லாம் வந்து இறங்கும். இப்ப ஹாமில்டன் பிரிட்ஜ் எப்படி இருக்கு? அம்டம் வராபதியா மாறிடுச்சு. ஹாமில்டன் பேரு, ஹாமில்டன் கட்டினாரு, வெள்ளையர் கட்டினாரு ஹாமில்டன் பிரிட்ஜ். இப்ப ஹாமில்டன் பிரிட்ஜ் என்னாச்சு? ஹாமில்டன் 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 அம்டம் வராபதி. அட போய் அம்டம் வராபதி. அல்லேலூயா. ஆமென். இப்ப என்னாச்சு? அந்த நதியெல்லாம் இப்ப என்ன மாறிடுச்சு? ஊர்ல இருக்க மக்கள் கூட்டம் வந்து 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 கூட்டம் வந்து அவன் விடுற சாக்கடை தண்ணி, அழுக்கு தண்ணி, எல்லா தண்ணி என்ன பண்ணிட்டான்? இந்த நதியில கனெக்ட் பண்ணி விட்டான். புத்திசாலி என்ன பண்ணான்? போட்டு விட்டான். எத? நதி ஓடுறதுல அங்கங்க நதியெல்லாம் கனெக்ட் பண்ணி கடல்ல போற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தினாங்க நதி, ரிவரை. நம்மால் என்ன பண்றான்? அந்த ரிவரை அல்லேலூயா கவர் போட்டு, குப்பையை போட்டு, சாக்கடையை போட்டு, எல்லாத்தையும் போட்டு அழுக்கா மாத்திடுறான். அல்லேலூயா. ஆமென். இதான் இன்னைக்கு உலகம் மாறி போயிருக்கு. அப்படிதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் திட்டநோக்கத்துக்கு படைத்திருக்கிறாரு. இந்த பிசாசன தேவையற்ற காரணங்களை கொண்டு வந்து நதியா இருந்த வாழ்க்கைய என்னவா மாறிடுச்சு? கூவ நதியாய் மாறுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கூவாராதான் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ நதி, இப்போ நீங்க ஒகேனக்கல் போய்க்குங்க, ஊட்டி எடுத்துக்குங்க, பெரிய பெரிய டேம் இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு, எவ்வளவு பெரிய ஏரியா. அப்ப ஏதேன் தோட்டம் 4 பெரிய நதி போயிட்டு இருக்கா. அதுல ஒரு நதி தங்க முளைதான், தங்க விலைதான். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல தேவன் வைத்தாரு, அழகான ஒரு இடத்த வச்சாரு. பிசாசன அழகா உள்ள பூந்து அந்த டோட்டல் திட்டத்தை ஸ்பாயில் பண்ணிட்டான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, மேல இருந்து தள்ளப்பட்ட தூதை இப்படி நாசமாக்கிட்டானே, இது யார் சரி பண்றது? ஆமென். இந்த போன்ல ஒரு ஃபால்ட், இந்த போனை யாரு கிரியேட் பண்ணாங்களோ, கிரியேட்டருக்கு தான் இந்த போன்ல என்ன ஃபால்ட்னு தெரியும். அப்ப அந்த கிரியேட்டர் தான் வந்து சரிப்படுத்த முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இன்ஜின் வந்து இறங்கிடுச்சு. அப்ப அந்த மிகப்பெரிய இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு.
அப்ப அவன் கம்பெனிக்கு மெயில் போடுறான், மெயில் போட்டு எல்லாம் பண்றான். எல்லாம் பண்ண பிறகு அந்த கம்பெனில இருந்து சர்வீஸ் இன்ஜினியர் அனுப்புறாங்க. அனுப்பும்பொழுது இந்த ஃபால்ட்டு செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஓனர், வாங்குனர், பையர் பார்த்துனே இருக்காரு. என்னடா இது? இந்த இன்ஜின்ல வந்து யாரோ ஒரு சின்ன பையன் வேலை பார்த்துன்னு இருக்கானே, ஒரு பெரிய ஒரு பொறுப்பாளியா இல்லையா? ஒரு முதிர்ந்த அனுபவசாலி இல்லையா? இவன் பாட்டுன்னு வந்து வேலை செய்யணும்னு சொல்லி கம்பெனிக்கு மெயில் போடுறாரு. என்னங்க இது? இவ்வளோ பெரிய இன்ஜின் வந்து வச்சிருக்கீங்க. ஏதோ ஃபால்ட் ஃபிட்டிங்லாம் பண்ணணும், கரெக்ட்டா செட் பண்ணணும். நீங்க யாரோ சின்ன பையன கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அவன் எப்படிங்க ஒழுங்கா ஃபிட் பண்ணுவான்? ஏதாவது ஃபால்ட் ஆச்சா என்னங்க அப்புறம் யாருங்க லாஸ் சொல்லிட்டு வால் சொல்லிட்டு மெயில் அனுப்புறாரு. அல்லேலூயா! நீங்க கவலையப்படாதீங்க. ரிப்ளை வருது. உங்க ஃபால்ட் கிளியர் ஆகும் என்று சொல்லி சொல்றாங்க. அவனுக்கு ஒரு சந்தேகம். அல்லேலூயா! போயிட்டு அங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின சரி பண்ற கூடவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின கண்டுபிடிச்சவரே அவர்தான். அல்லேலூயா! அவர்தான் சரி பண்றாரு. ஆனா நமக்குள்ள அவசரம். உங்க வாழ்க்கைய நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன மைனஸ் இருக்கோ அத சரி பண்ணுவாருங்க. அல்லேலூயா! இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வித்து, அந்த வித்து என்ன ஆயிடுச்சு? பாவம் உள்ள பிரவேசித்தது. அல்லேலூயா! பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஒரு மிகப்பெரிய பகை உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கிட்டு அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு அந்த அவர்? யாருங்க அது? சொல்லுங்க, அந்த அவர் யாரு? அல்லேலூயா! அன்னைக்கே தேவன், பிதாவாகிய தேவன் தீர்மானம் பண்ணிட்டார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஐயோ, என் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்களே, இவர் பிசாசானவன் தலையை நசுக்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்புவேன் என்று தீர்மானம் பண்ணிட்டார். அல்லேலூயா! ஏன்னா நமது சாயலாக படைக்கப்பட்ட, ஆமென், ட்ரினிட்டி ஆஃப் காட். ஆமென். அப்ப நமது சாயலாக படைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளை தவறு பண்ணிட்டான். இப்ப சரி பண்ண யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில பிறக்கணும். அல்ல, அப்பவே தீர்மானம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணது? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா! ஆமென். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்க்கணும் பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா! ஆமென். இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? சாத்தானா மாறிட்டான். அல்லேலூயா! ஆமென். அப்பவே என்ன பண்ணது? சரியாக்கப்படணும். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் தான் முடியும். அல்லேலூயா! ஆமென். மனுஷன் சிந்தப்படுகிற பாவம், மனுஷனால் செய்யப்பட்ட பாவம், அது மிருகத்துடைய ரத்தத்தினால் போக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழினா, அது தூய்மையான ஒரு ரத்தமா இருக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா! அப்ப பாருங்க, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்திலே ஏவாளை வஞ்சித்தது போல. எப்படி பிசாசானவன் ஏவாளை தந்திரமா வஞ்சிக்கிறானோ, அதே போல உங்க ஒவ்வொருத்தரையும் பிசாசனம் என்ன பண்ணுவான்? தந்திரமா வஞ்சிப்பான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா! ஆமென். ஏசாயா 14 அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அல்லேலூயா! அந்த தள்ளப்பட்ட தூதருடைய கூட்டத்தை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா! ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். அல்லேலூயா! இங்க பார்க்கிறோம், இந்த பிசாசானவன் என்ன பண்ணணும்? அவனை ஜெயிப்பதற்காக, பிசாசுடைய தலை நசுப்பதற்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று
ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆதியாகம புஸ்தகத்திலே முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அல்லேலூயா, ஆமென். அதுதான் அவர் கன்னி வயிற்றில பிறப்பார் என்று தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டன. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. நம்ம எவ்வளவு மீறுதல் பாவம் செய்யறோம். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தம்பி அப்படி கீழே அப்படி இறக்கி விடுங்க, உட்காரட்டும். தம்பி பெரியம்மா பக்கத்துல உட்கார். வா வா, பெரியம்மா பக்கத்துல உட்கார். வா வா வா, இங்க உட்கார். பெரியம்மா பக்கத்துல, பெரியம்மா பக்கத்துல உட்கார். உன் பெரியம்மா யாருன்னு தெரியலையா? உங்க ஆத்தப்பதான் சொல்லி வளர்த்து கொடுத்தாங்களா? தோத்திரம். ஆமென். பாஸ்டர்மா சொன்ன தெரியுமா? பாஸ்டர் பெரியம்மா, அவங்க சின்னம்மா, சித்திங்க அவங்கலாம். சரி, ஓகே, எப்படியோ. ஆமென். பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நீ மீறி செய்யற பாவத்து நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம அக்கிரம் செய்யறோம், மீறுதல் செய்யறோம், நாமே அவரை காயப்படுத்துறோம், நாமே அவர் நொறுக்கிறோம். நீ செய்யற பாவத்து நிமித்தம் என்ன நடக்குது? அவர் நொறுக்கப்படுவதற்கு நீயே காரணம். அல்லேலூயா. என்னால விட முடியல, இந்த பாவம் செய்யாம என்னால முடியல, விட முடியல இந்த பாவத்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ உன் கரத்தாலேயே தேவனை நொறுக்கிற, உன் கரத்தாலே திருப்பி ஆண்டவர் அடிக்கிற. அல்லேலூயா. விட முடியல என்று சொன்னா நீயே ஆண்டவரை அடிக்கிற. தேவன் அடிக்க முடியுமா? இதெல்லாம் சும்மா கதைங்க. இதெல்லாம் மிஷின் ஓடுது, மிஷின் போய் கை விட்டுக்குவியா? நெருப்புல போய் கை விட்டுக்குவியா? இதெல்லாம் நொண்டி சாக்கு, இதெல்லாம் நொண்டி சாக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் செய்யக்கூடாதுன்னா பாவம் செய்யக்கூடாதுதான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னும் நமக்கு அந்த பயம் இல்லைங்க, இன்னும் அந்த பயம் கிடையாது. நீ பாவம் செய்தா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பது இன்னும் தெரியல. நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் இல்லை. நாம செஞ்ச பாவத்துக்கு அவருக்கு பனிஷ்மெண்டா? அப்பா கேட்கிறாரு, பிள்ளை தவறு பண்ணிட்டான், சாமி என் பிள்ளை தெரியாம பண்ணிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிடுங்க, என்ன அடிங்க, எனக்கு தண்டனை கொடுங்க. இதுதான் தகப்பனுடைய பாசம் அல்லவா? இன்னைக்கு நாம செய்யற தவறுகள் நிமித்தம் அவன் நமக்காக காயப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, ஏசாயா 53:5 வாசிங்க. ஏசாயா 53:5. அதே போல ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க ஒருத்தவங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 9:6ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா, ஆமென். அப்ப சமாதானம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் வந்தது, அது அவர் கடமையாய் இருந்தது. அல்லேலூயா, ஆமென். இப்போ கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23.
அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ம், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, ம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியினால் உண்டானது. உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களின் யாரு? ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அல்லவா? ஆதம் ஏவாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம எல்லாருக்காகவும் இனி பிறக்க போற அல்லேலூயா கர்த்தருடைய ரகசிய வருகை மட்டும் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் அல்லேலூயா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. அவர்தான் ரட்சகர். ஆமென். 22 வரைக்கும் 23 வரைக்கும் வாசிச்சீங்களா? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது, நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது தீர்க்கதரிசியால் நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா எழுதின புஸ்தகத்திலே. அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாத்தானின் தலையை நசுக்குபவராக இந்த இரட்சகர் இருப்பார். அல்லேலூயா. அந்த இரட்சகர் யாரு? சாத்தானுடைய தலையை நசுக்குவார். ஆமென். ஆதியாகம புஸ்தகம் வாசித்தோம் அல்லவா? அவர் உன் குதிங்கால் என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. ஆமென். அந்த நசுக்கிற தேவன் தான் இப்ப என்ன பண்ணிட்டாரு? கன்னி வயித்துல பிறக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம், இங்கு விழுந்து போன ஒரு மனிதனுக்காக ஒரு இரட்சகரை பற்றிய முதல் வாக்குறுதி. அவர் ஒரு பெண்ணிடத்தில் பிறப்பார். ஆமென். அவர் கன்னியினிடத்தில் பிறந்த கிறிஸ்துவை குறிக்கிறது என்று நாம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர் கன்னி வயிற்றில பிறப்பார், விழுந்து போன மனிதனை மீட்டெடுப்பதற்காக. அதனால ஏசாயா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதே போல்தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். சாத்தானின் தலையை நசுக்குபவராக இந்த இரட்சகர் இருப்பார். அல்லேலூயா. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 16:20. ஒருத்தர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடருண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 16ஆம் அதிகாரம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் வருங்க, சாத்தானே அல்லேலூயா சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார். யார் கால் கீழே? ஹலோ, யார் கால் கீழே? யார் கால்? உங்க கால் கீழே தேவன் சாத்தானை நசுக்குவார். அல்லேலூயா. ஏன்? தேவனுக்கு முன்பாக உன்னை தலை குனை வச்சானே. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உன் பாவம் செஞ்சு வச்சு உன்னை விழ தள்ளினானே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக அவனை விழத்தள்ளி அவனை நசுக்குவார். இயேசுவின் நாமத்தினால இது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு கீழே விழுந்ததாய் அவன் தலையை தேவன் நசுக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 2:14 வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரி ஒரு மாம்சத்து நிமித்தமாக தான் இன்னைக்கு பாவம் வந்தது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாக, சரீரமாக, ரத்தமாக அவர் இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. 1 யோவான் 3:8 வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆகவே பிசாசின் கிரியை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அந்த தேவகுமாரன் கிறிஸ்து என்னும் ரட்சகர். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறவர் இருக்கிறாரு. ஆமென். நாம இந்த பிசாசை ஜெயிக்கணும். அல்லேலூயா. நாம இந்த பிசாசின் கிரியையிலிருந்து மீட்கப்படணும். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து 9:10. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமென். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யணும். அதான் ஞானஸ்தானம். ஒருவன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. வித்து எங்க இருக்கிறது? அவர்தான் பிறக்கிறார் வித்து. ஆமென். அவர் பிசாசன் தள்ளி நசுக்குவாரு. இப்போ அந்த வித்து எங்க இருக்கிறது? ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்போ அந்த வித்து உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ பிசாசை நசுக்குவ. அல்லேலூயா. நீ பாவம் செய்ய மாட்ட. அல்லேலூயா. இப்போ அந்த வித்து உனக்குள்ள இருக்கா? அந்த பரிசுத்த வித்து உனக்குள்ள இருக்கா? அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்வாரானால் நீ பாவம் செய்ய மாட்ட. நீ பாவம் செய்யற அப்படின்னா உனக்குள்ள இருக்கிறது யாரு? பிசாசு. நீ பிசாசு கூட்டமா இல்ல பரிசுத்த கூட்டமா? அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீ பிசாசின் தலையை நசுக்க பிறந்தவன். நீ என்ன செய்யற? பிசாசுக்கு இன்னும் தண்ணியை ஊத்தி ஊத்தி வளர்த்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது. அவன் தேவனால பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நம்ம கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினாங்க. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தினார், நாம மீட்டெடுக்கும்படியாக. அல்லேலூயா. சர்ப்பமானது இரட்சகரின் குதிங்காலை நசுக்கும். அது அவரை தழும்புண்டாக்கி காயப்படுத்தும், ஆனால் அவரை அழிக்காது. இரட்சகருடைய காயம் மனிதர்களுடைய நன்மைக்கே. வெளிப்படுத்தல் 20:10 வாசிப்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாக அக்னியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. யாருங்க?
அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், அவனுக்காக நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நாம போய் விடக்கூடாது. அல்லேலூயா. நமக்காக பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வரவேணும் தப்பாமலே, தாயகம் வரவேணும் தப்பாமலே. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாம் என் இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாம் என் இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அறிக்கை செய்வோம். எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹalleluya. ரகபலகனதனா. இருக்கிற இடத்துல எப்படி எழுந்திருப்போமா? ஹalleluya. ரகபலந்துரிபியா. ஓ ரகபலந்தரரபோ ஷபலகனதரரபோ. ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராகப்பா. எங்கள் மீறுதலை மன்னிங்கப்பா, எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் செய்த பாவ நிமித்தம் நீ அன்றைக்கே தீர்மானம் பண்ணினதே, அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசின் தலையை நசுக்க என் தேவன் நீர் பிறந்தீர் அல்லவா? ரகபலகனதலபா. ஆண்டவரே, நீர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் அல்லவா? ஆண்டவரே, நீ ஜெயமாக எழுந்தது போல இன்றைக்கு நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உடைய வருகையில நாங்கள் ஆண்டவரே மரணம் எங்களுக்கு சம்பவிக்குமானால் முதலாவது உயிர்த்தெழுதலை பங்கு பெறும்படியாக அந்த வருகையில நாங்கள் உயிரோடு இருப்போமானால் இந்த வருகையில நாங்கள் மறுவாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலக தாளைகளை கழுவுங்கப்பா. பிசாசின் தலையை நசுக்க எங்களுக்கு பலன் தாருங்க. ஷகபலகபரதரலோ. பலன் தாருமே, பலன் தாருமே. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்கப்பா. பிசாசை மேற்கொள்ள, பிசாசின் தலையை நசுக்க, பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. ஒரு புதிய பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிசாசை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். ஷகபலா கபலா தரபா ரிகபலா தரடலா ஷந்தரடலா கிரகபலா தரடலபு கபபபப. ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்துங்க. நாமத்துண்டே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இது பல பகுதிகளாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். இந்த செய்தியானது மற்றவர்களுக்கு
கொண்டு செல்ல வேண்டும். பிசாசின் போராட்டங்களை, பிசாசின் தந்திரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயித்தாக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போது கூட ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று உற்சாகமான காணிக்கைகளை நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா. ஸ்பெஷல் சாங்ஸ் யாருன்னா பாடுறீங்களா? ஆமென். அம்மா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த gift போங்க சீக்கிரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் சாங்ஸை நம்ம பாடி கர்த்தருக்கென்று ஆமென் உற்சாகமான காணிக்கைகளை நாம் செலுத்த போகிறோம். அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையவை யாவையும் சுத்தம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று உற்சாகமான காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையவை யாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையவை யாவையும் சுத்தம் செய்யும். ஆதி காலத்தில் ஆதியாவும் அற்புதமாய் சுத்தப்படுத்தியவர். ஆதி காலத்தில் ஆதியாவும் அற்புதமாய் சுத்தப்படுத்தியவர். ஆத்துமையெல்லாம் ராட்சியும் ஐயா ஆத்மநாயக ஏசையா. ஆத்மநாயக ஏசையா. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையவையாவையும் சுத்தம் செய்யும். ஐந்து காயங்கள் ஆறாக ஓட ரத்த வெள்ளம் சொரிந்தீரையா. ஐந்து காயங்கள் ஆறாக ஓட ரத்த வெள்ளம் சொரிந்தீரையா. பாவியாம் என்னை அன்னியும் என்று ஏற்றும் இந்த வேளையிலே, ஏற்றும் இந்த வேளையிலே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையவையாவையும் சுத்தம் செய்யும். வெள்ளி அல்ல கோதுமல்ல விலையாக சிலுவையில் நீர் கொடுத்தீர். வெள்ளி அல்ல கோதுமல்ல விலையாக சிலுவையில் நீர் கொடுத்தீர். விலையேறிய ரத்தம் எனக்காக ஈந்தி சொந்தமாக என்னை கொண்டீர். சொந்தமாக என்னை கொண்டீர். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையவையாவையும் சுத்தம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord Jesus. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்தீரே. பாட, துதிக்க, ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசையாய் இருந்து
எனக்கு உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபை சுத்தம் செய்யவும் சமைக்கவும், ஆண்டவரே தகப்பனே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணவும் சரியாக்கவும், ஆண்டவரே பேட் வாசிக்க கீபோர்டு வாசிக்க இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவும், ஆண்டவரே செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் பொறுப்படுத்திக்கொண்டு நாமத்திலே மகிமைப்படுத்த கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கொடுத்த வருமானங்களை 10 ஒரு பாதி ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்கள் செய்து நாமத்திலே மகிமைப்படுத்துகிறார். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சுகமாய் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தும் பாதுகாப்பும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. அல்லேலூயா. அறிவிப்புகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நில்லுங்க, இன்னும் முடியல. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். ஆமென். வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் இரவு ஜெபம் வேலைச்சேரி பகுதியில் நடைபெறும். அல்லேலூயா. அதே போல திருச்சபையில 365 நாளும் திருச்சபைகள் உபவாச ஜெபம் நடைபெறும். அல்லேலூயா. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை எனக்கு திருச்சியில ஊழியங்கள் இருப்பதனால நான் கடந்து செல்கிறேன். எனக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆமென். அதுக்கப்புறம் திருப்பி நவம்பர் மாசம் 24 இருந்து 23 ஆராதனை முடிச்ச பிறகு கிளம்புறோம். சனிக்கிழமை தான் வருவோம். அந்த ஊழியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இப்போது கூட வேத பாட பகுதியில வின் பண்ண 2ஆம் பரிசை வின் பண்ண மகள் ஸ்வேதா அவர்கள், அல்லேலூயா, அவளுக்கு உண்டான கிஃப்ட் இந்த கேமரா திருப்புங்க அம்மா, அல்லேலூயா, அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். God bless you, God bless you. வாழ்த்துக்கள். ஆமென். 3ஆம் பரிசை சகோதரர் சாமுவேல் லோகநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். Praise the Lord. சர்ப்ரைஸ். God bless you. அல்லேலூயா. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் வருகிற மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல, எனக்கு தெரிஞ்சு 500 பேர் கூட வரலாம், சொல்ல முடியல. நானே ஒரு 100 பேரை 200 பேரை வாலிப பிள்ளைங்க இந்த எக்ஸாம் எழுத வைக்க போறேன். கிட்டத்தட்ட 50,000 மேல கிஃப்ட் பிரைஸ் இருக்க போகுது. அல்லேலூயா. அதை கலந்து கொள்ளுறவங்களுக்கு வேத பாடலாம் கொடுக்க போறாங்க. நல்லா படிங்க. உங்களுக்கு சாப்டர் எல்லாமே அனுப்ப போறேன். படிச்சவங்க பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. God bless you, God bless you. ஆமென்.